வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸ்மாக் டவுனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன நடந்ததுன்னு. அது இல்லாமல் ரிட்டர்னு, பிராண்ட் பிரேக்கரு, இதுக்கப்புறம் சம்மர்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டுவிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சிஎம் பங்க்கு வின் பண்ண சமீசன் ஒரு வாரம் தான் ஆகுது. அவர்கிட்ட வந்து சாம்பியன்ஷிப் இவர் பிடிங்கிட்டாரு. ஒரு மேட்ச் மண்டே நைட் ராலே நடந்து அதை இவர் வின் பண்ணிட்டாரு. இப்போது எதுக்காக இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ கோடிக்கிட்டே டைட்டில் இருக்கணும். சம்மர் ஸ்லாமில் கோடி மெயின் இவெண்ட் பண்ணணும். அதுக்கோசரம் கோடிக்கிட்ட சாம்பியன்ஷிப் 3 டைமும் அவரே ஜான்சன் ஆகிட்டேருந்து அவரே ட்ரூமேண்ட் அவரே சமீசன்ட்டு அவரே புதுனா நல்லா இருக்காது. அதனால் ஆப்போசிட்டாக மாற்றி சிஎம் பங்க் வச்சு பிடுங்க வச்சாங்க. இப்போது அதே போல் இங்கே சமீசனை வேலைக்கு விட்டுட்டு சிஎம் பங்க் விசஸ் கோடி அஃபிஷியல் சம்மர் ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே வந்தாங்க, அப்படியே நின்னாங்க. சம்மர் ஸ்லாமில் உனக்கு மேட்ச் வா அப்படின்ட்டாங்க. ஒரு ஸ்டோரியும் புக்குடு இல்லை. ஏன்னா இந்த மேட்ச் ஃபஸ்ட் எவர். இந்த மேட்ச் இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க டபிள்யூவில். அதனால் இது ஒரு பிக்கஸ்ட் மேட்ச், ஒரு பேங்கர் மேட்சாக இருக்கும்ன்ற மாதிரி. ஏன் ப்ரோ அப்போ கோடி இருந்தார் நடக்காதுங்கன்னா, இப்போ கோடி வந்து ஒரு அண்டர் ரேட்டருங்க. கோடி வந்து ஒரு மிட் கார்டரு டேக் டீமு, இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன் அது மட்டும் தான் வின் பண்ணுவார். அப்போ சிஎம் பங்கு வேர்ல்டு மெட்டீரியல், அவர்கிட்ட வேர்ல்டு சாம்பியன் இருக்கும். அதனால் அவர் இல்லை. இப்போ தான் கோடி வேர்ல்டு மெட்டீரியல். இப்போ ஏடபிள்யூ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போது இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க சம்மர் ஸ்லாமில். சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஒரு சுத்தமான ஒரு என்ன சொல்கிறது காம்பினேஷனே இல்லை. பங்கும் கோடியுமா, குந்தரும் சமீசனுமா டேக் டீம் மேட்சான். அதை எங்கேத்து போய் சொல்ல. சரி இதெல்லாம் விடுங்க, எனக்கு அதெல்லாம் பெரிய அதிர்ச்சி இல்லை. பேரன் கார்பன் ரிட்டர்னு தாங்க. நான் வந்து மோஸ்ட்லி அந்த மேட்ச்சே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன். ஏன்னா எனக்கு கார்மலோ வேஸ் மேட்ச்சு எனக்குன்னு இல்லை, ட்ரிக்விலியம் கார்மலோ வேஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா அவங்க ஃபைட்டிங் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் கடைசியாக ஒரு எண்டு ட்விஸ்ட்டு அப்போது இந்த ரோப் மேலே ஏறும்போது எல்லாம் கார்மலேஸ் வின் பண்ண போகிறாருன்னு எகிரி குதிச்சு மேட்ச்சை முடிக்க போகிறான்னு நினச்சி கத்துறாங்கன்னு பார்த்தா பேரன் கார்பன் வராரு போல். வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து காமிச்சிருக்காரு. பேரன் கார்பன் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தார். அவர் 2-3 டைம் டபிள்யூ ரிலீஸ் பண்ணி NXT போயிட்டு திரும்பி டபிள்யூ வந்து என்னமோ இது கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த டைம்னாச்சும் டபிள்யூ வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணி இவர் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா பார்க்கும். ஏங்க இவர் ரோமன் ரெயின்ஸு கூடலாம் குருட்டாங்களோ யாரோ ஒருத்தர் அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸு கூடலாம் ஸ்டோரி போயிருக்காரு. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல திறமைசாலி. ராண்டி ஆர்டன் மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை கொண்டவர். அதனால் இவரை நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். வேர்ல்டு மெட்டீரியலுக்கே கொண்டு போகலாம். ஏன்னா ஹைட்டு பாடி எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. டபிள்யூடபிள்யூவில் NXT சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. NXT டேக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. மணி இந்த பேங்க் வின்னரு, கிங் ஆஃப் த ரிங் வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு கப்பு மாதிரி ஒன்று கொடுப்பானுங்களே, ஆண்ட்ரஜன் ஜெயின் பேட்டல் ராயல் அது வின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல சாதனை படிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த யூனியன் சாம்பியன்ஷிப் பக்கம் வந்திருக்காரு. இப்போ ஒரு லெவலுக்கு அப்படியே அண்டர் ரேட்டர் லெவலில் காமிக்கிறாங்க. பார்க்கலாம் இவருக்கு பெரிய ஃப்யூச்சராக அமையுன்றதை நம்மளும் ஹோப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டு இவங்க செக்மெண்ட்டு இவங்க பிரால் வித்தியாசமாக போகுது. ஜேக்கப் கோடிச்சு இவரை சோலோச்சிக்கோவா சும்மா வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார். சோலோச்சிக்கோ வந்து ஜிம்மி யூசோவா. ஜேக்கப் பொறுக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரால் பண்ணி தலைமை கெரியர் எண்ட் ஆஃப் பண்ண வந்துட்டார். சரி முடிக்கலான்னு வரும்போது அப்படியே விட்டார். பாவனு உனக்கு ரோமனுக்கு நீ தேவை, அதனால தான் அவனை விட்டு போகிறன்ற மாதிரி. சோலோச்சிக்கோ எப்படியாவது பிளட் லைனில் ஜாயின் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா MFTயும் இல்லை, சோலோவும் தனியாக தான் இருக்கார். இப்போ ராய்சிக்கு வேறு சோலோ பக்கம் சேர்ற மாதிரி இருக்குது. இப்போ யார் இவங்க பக்கம் சேருவாங்கன்னே தெரில. MFT நிலமை என்ன, ராய்சிக்கு நிலமை என்ன, சோலோ நிலமை என்ன. MFT ஃபின்பலர் பக்கம் கோத்து விட்டானுங்க சம்மந்தமே இல்லாமல். ஃபின்பலர் கடைசி வரைக்கும் சாம்பியன்ஷாகவே ஆக மாட்டான். அவரில் வேர்ல்டு மெட்டீரியல் ஒரு அண்டர் ரேட் லெவலுக்கு வச்சுருக்கானுங்க. பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்ச்சியா ட்ராகவா ஒரு சில ரிட்டர்ன்ஸு சம்மர் ஸ்லாமுக்கு ஏதோ ஒரு ரிட்டர்ன் வரப்போகுது. எனக்கு கடந்த 5 வருஷமாக சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய ரிட்டர்ன் ஆச்சும் இல்லாமல் இருக்காது. பேரன் கார்பன் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இவர் இல்ச்சியா ட்ராகா மேபி வாய்ப்பு இருக்குது. அதை விட்டா பிக்கஸ்ட் எவர் ரிட்டர்ன் வந்து கெவின் ஓவன்ஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கெவின் ஓவன்ஸு இன்ஜுரி காரணமாக. அதுக்கடுத்து ட்ரூ மேக்கெண்டர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாட்களுக்கு மேலே ஆகுது. வெஸ்டர்மினால் சண்டை போட்டார், அவ்வளோதான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வரலை. ஃபைனலி ராண்டி ஆர்டன் இவரும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்மினால் சண்டை போட்டார். சின்ன இன்ஜுரி காரணமாக சாம்பியன்ஷிப்பே கொடுக்கல. இவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது
சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோடியோ இல்லை சிஎம் பங்கோ சாம்பியன்ஷிப் கடைசியாக வின் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்டிங்கில் வரலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜான் மார்க்ஸ்லாம் இல்லை, சும்மா எடிட்டடு. இந்த ரேண்டி ஆர்டன் இந்த எண்டிங்கில் வந்து ட்விஸ்ட்டு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணாலும் பார்க்கலாம், சர்ப்ரைஸ் பண்ணி ஏதாவது ரேண்டி கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்தா நல்லா தானே இருக்கும். ரேண்டி ஆர்டன் ஃபஸ்ட்டு வரட்டும் ப்ரோன்றீங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஹைப் பட்டனை தட்டிக்கோங்க. பை பை நண்பர்களே.